சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 49. இளைய பல்லவன் மஞ்சளையைக் கண்டதும், இந்த கோட்டைக்கு இவள் ஏன் தலைவியானாள்? அவள் முகத்தில் ஏன் இந்த சோகம் என்ற குழப்பத்தில் இருந்தான். மஞ்சளழகி கையை நீட்டினாள். தூதுவரே, ஓலையை கொடுங்கள் என்றாள். இளைய பல்லவன் ஓலையை கொடுத்தான். என்ன ஓலை என்று கேட்டாள். விஜயச்சந்திரன் கொடுத்த ஓலை என்றான். வாங்கி படித்தாள். ஓலை திறமையுடன் எழுதப்பட்டிருக்கிறது. தூதரே, படியுங்கள், நானும் கேட்கிறேன். தன்னை தூதரே என்று அழைத்தது இளைய பல்லவனுக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் காட்டிக்கொள்ளவில்லை. அதை வாங்கி படித்தான். என்னால் ஸ்ரீ விஜயத்தின் பிரபல விரோதி இளைய பல்லவன் என்ற கொள்ளைக்காரன் முறியடிக்கப்பட்டான். அவன் மரக்கலங்கள் 2 மூழ்கடித்து கடல்புறாவையும் கைப்பற்றி விட்டேன். கோட்டைத் தலைவர் என்னை வந்து கடல்புறாவில் சந்தித்து என்னிடம் சிக்கியிருக்கும் பெருவாரியான பொக்கிஷத்தையும் கடல்புறாவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். விஜயச்சந்திரன். படித்து முடித்துவிட்டு மஞ்சளழகியை பார்த்தான். இந்த ஓலை உங்களை நீங்கள் யார் என்பதை காட்டிக் கொடுத்து விட்டது. எப்படி காட்டுகிறது? என்னால் என்ற சொல்லில் ஏ என்ற எழுத்தும், விரோதி என்ற சொல்லில் தி என்ற எழுத்தும், பெருவாரியான என்ற சொல்லில் ரி என்ற எழுத்தும் மற்ற எழுத்துக்களை விட அழுத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 3ம் சேர்ந்தால் ஆம், மிக திறமையுடன் எழுதியிருக்கிறான் ஓலையை. கோட்டைத் தலைவரே, உங்களுக்கு இந்த மர்மம் எப்படி தெரிந்தது? எதிரே இருந்த ஆசனத்தில் அமரும்படி இளைய பல்லவனுக்கு செய்கை காட்டினாள். இளைய பல்லவனும் கம்பீரமாக அமர்ந்தான். தூதரே, நாம் இருவரும் சந்தித்து கிட்டத்தட்ட ஓராண்டு முடியப் போகிறது என்று அவள் சொன்னதும் திடுக்கிட்டான். தன்னை தூதுவன் அல்ல என்பதையும் இளைய பல்லவன் என்பதையும் எப்படியோ தெரிந்து கொண்டாள் என ஆச்சரியப்பட்டான். மேலும் அவளே தொடர்ந்தாள். நமது வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன. என்ன மாற்றம்? கொள்ளையடிப்பதில் உங்கள் புகழ் இந்த சொர்ணபூமி முழுவதும் பரவிவிட்டது. அந்த புகழ் அட்சயமுனைக்கு வரும் முன்பே உண்டு. ஆனால் இத்தனை பயம் ஸ்ரீ விஜயத்துக்கு உங்களிடம் அப்பொழுது இல்லை. அப்படியா? ஆம், அப்பொழுது கலிங்கப் படையின் உதவியில் இருந்தது. அதில் 3/4 மேல் உங்களால் அழிக்கப்பட்டு விட்டது. கங்கதேவன் வசமிருந்த கடல் மோகினியும் உங்கள் வசமாகிவிட்டது. மேலே சொல்லுங்கள். ஸ்ரீ விஜயத்தின் கோட்டைத் தலைவர் ஜெயவர்மர் ஓரளவு அச்சமே கொண்டார். அவருக்கு பக்கபலமாக இருந்த பலவர்மர் உங்களால் சிறைப்படுத்தப்பட்டார். குணவர்மரும் உங்கள் காதலியும் கடாரம் வந்து விட்டார்கள். ஆகவே ஸ்ரீ விஜயத்தை காக்க ஜெயவர்மர் ஏற்பாடு செய்தார். என்ன ஏற்பாடு செய்தார் என்று வியப்புடன் கேட்டான் இளைய பல்லவன். இந்த மலையூர் கோட்டையை பிடித்தால் ஸ்ரீ விஜயத்தை எளிதில் கைப்பற்றி விடலாம் என நினைத்தார் ஜெயவர்மர். அதனால் இந்த மலையூரை காக்க உபத்தலைவியாக என்னை நியமித்தார் என்று சொல்லிவிட்டு இளைய பல்லவனை கூர்ந்து நோக்கினாள். தூதரே, உம்மை சிறை செய்வது என் கடமையாகிறது. மஞ்சளழகியா இப்படி பேசுவது? அட்சயமனை கடலோரத்தில் என் கரங்களில் பதுமை எனக் கிடந்த அந்த பைங்கிளியா இப்படி பேசுகிறாள் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். என்ன கடமை உனக்கு மஞ்சளழகி? இந்த கோட்டையை காக்கும் கடமை என்றாள் சர்வசாதாரணமாக. கோட்டைத் தலைவி என்பதால் தானே? அது மட்டுமல்ல, இந்த நாட்டின் இளவரசி என்ற முறையும் இருக்கிறது. அப்படியானால் என்று ஆவேசமாக கத்தினான் இளைய பல்லவன்.